Hi friends, welcome to the YouTube channel Feel Simple. In this video, we are going to talk about inverting amplifier and concept of virtual earth or concept of virtual ground. Okay. நம்ம என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபயர் ஆஃப் ஆர்ம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ introduction of op-amp, ideal characteristics of operational amplifier அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் அப்படிங்கிற பார்க்க போறோம். இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் அதுக்கு பார்க்கணும் அப்படின்னா அந்த விர்ச்சுவல் கிரவுண்டுங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு புரியணும். விர்ச்சுவல் கிரவுண்ட் அது விர்ச்சுவல் எர்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு புரிஞ்சதுன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாருங்க, இதுல இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆபரேஷன் ஆம்பிளிஃபயர் பார்த்தோம். அதாவது மைனஸ் இது பிளஸ் ரெண்டு இன்புட் பார்த்தோம், V1 V2, இது அவுட்புட் V0, இது நம்பர் 6, நம்பர் 2, நம்பர் 3, அப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்பர் 7 பிளஸ் VCC, அப்புறம் இதுல வந்து நம்பர் 4 மைனஸ் VCC அப்படின்னு சொல்லி நம்ம போன கிளாஸ்ல பார்த்தோம். இது சிம்பிள். இதை வச்சு பாக்குறப்ப நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அவுட்புட் பார்த்தோம். அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா the difference of input into gain அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கெயின் அப்படிங்கறதுல பாத்தீங்கன்னா A அப்படின்னு சொல்லுவோம், இல்ல AV அப்படின்னு போடும், வோல்டேஜ் கெயின். அப்ப கெயின் இன்ட்டு என்னன்னா V1 டிஃபரன்ஸ் V2 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதான் என்னது அப்படின்னா அவுட்புட் வேல்யூ. இதுல பாத்தீங்கன்னா இப்ப V2 நம்ம கிரவுண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா V2 is equal to என்ன அப்படின்னா 0 அப்படின்னா என்ன கிடைக்கும், V0 is equal to AV into V1 அப்படின்னு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் என்னது அப்படின்னா ஓப்பன் லூப் கெயின். இதுல வந்து இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் என்ன இல்லைன்னா ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. அப்ப இது என்ன சொல்லுவோம் அப்படி இந்த சர்க்யூட்டுக்கு ஒரு ஓப்பன் லூப் கெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஓப்பன் லூப் கெயின் சொல்லுவோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா க்ளோஸ்ட் லூப் கெயின். க்ளோஸ்டு லூப் கெயின். க்ளோஸ்ட் லூப் கெயின். க்ளோஸ்ட் லூப் கெயின் என்ன வரும் அப்படின்னா ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் இங்க பாருங்க, இதுல பாருங்க இந்த சர்க்யூட்ல எப்படி இருக்குன்னு பாருங்க. இதுல இது இன்புட் ரெசிஸ்டன்ஸ், இது இன்புட் சிக்னல் வோல்டேஜ். இங்கதான் நம்ம சிக்னல் வோல்டேஜ் கொடுக்குறோம். இது இன்புட் ரெசிஸ்டன்ஸ், இது அவுட்புட். இது இங்க மைனஸ்னா என்ன டெர்மினல் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியும், இன்வெர்ட்டிங் டெர்மினல். இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல இன்புட் கொடுத்தா இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர். இதை கிரவுண்ட் பண்ணிட்டு நான் இன்வெர்ட்டிங்ல கொடுத்தா நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு அர்த்தம். இந்த இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் நமக்கு தெரிஞ்சா போதும், நான் இன்வெர்ட்டிங் ஆம்பிளிஃபயர் நமக்கு தேவையில்லை சிலபஸ் படி. அப்புறம் இந்த கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் கிரவுண்டுங்கிறது தெரியணும். எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் கிரவுண்டுன்னா என்ன. இப்போ இந்த சர்க்யூட் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப அவுட்புட்ல இருந்து என்ன பண்றோம், ரெசிஸ்டன்ஸ் போட்டு, இது ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் RF அப்படிங்கிறது அவுட்புட்ல இருந்து கொண்டு வந்து இன்புட்டுக்கு வரும். அவுட்புட் வருது, அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு என்ன AV இன்ட்டு VI அப்படின்னு சொன்னோம். அப்ப இதுபடி போட்டா என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுல V0 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா இன்வெர்ட்டிங்ல கொடுத்தனால மைனஸ் வரும், A இன்ட்டு VS அப்படின்னு கிடைக்கும். A இன்ட்டு VS அப்படின்னு கிடைக்கும் இதுல அவுட்புட். இதுல பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு இடையில ஒரு வோல்டேஜ் சொல்லுவோம், VIன்னு சொல்லுவோம். அப்ப VI இஸ் ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு தெரியும், என்னது டிஃபரன்சியல் இன்புட். இது நம்ம போன கிளாஸ்ல பார்த்திருக்கோம். இது டிஃபரன்சியல் இன்புட் பாக்குறப்ப V0 இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா A இன்ட்டு VI அப்படின்னு சொல்லுவோம். டிஃபரன்ஸ் இன்புட்ல சொன்னா இப்படி வரும். இதெல்லாம் நம்ம போன கிளாஸ் பார்த்திருக்கோம்.
இப்போ நம்ம என்ன போறோம் அப்படின்னா இன்வெர்ட்டிங் ஆபரேஷனல் ஆம்பிளிஃபையர். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் கிரவுண்ட் கிரவுண்டுன்னு சொன்னாலும் சரி ஆர் எர்த் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னாலும் சரி, எர்த் அப்படின்னு சொன்னாங்க, ரெண்டு ஒண்ணு. இப்ப என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப இங்க இன்புட்ல நான் இன்வெர்ட்டிங்ல வந்து கிரவுண்ட் பண்ணிடும். இது வந்து நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல். இந்த நான் இன்வெர்ட்டிங் டெர்மினல் என்ன பண்ண கிரவுண்ட் பண்ணிடுறோம். இப்ப இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல என்ன பண்றோம்? இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த இன்வெர்ட்டிங் டெர்மினல்ல இன்புட் கொடுக்குறோம், சிக்னல் கொடுக்குறோம். இந்த சிக்னல் எங்க போகுது அப்படின்னா இது வழியா போகுது. இது வழியா போற கரண்ட் என்னன்னா இன்புட் கரண்ட். இங்க டிஃபரன்ஷியல் இன்புட் இருக்கும். இதுக்கும் பாத்தீங்கன்னா வோல்ட்டுக்கு டிஃபரன்ஷியல் இன்புட் இருக்கும். கெயின் வெரி லார்ஜ் கெயின் கிடைக்கும். ஆபரேஷன் ஆம்பிளிஃபையர்ல பாத்தீங்கன்னா இன்புட்ல பாத்தீங்கன்னா ஹை இன்புட் அண்ட் ஹை இம்பிடன்ஸ், அவுட்புட்ல லோ இம்பிடன்ஸ்னால கெயின் வெரி லார்ஜா கிடைக்கும். வெரி லார்ஜ் கெயின் கிடைக்கும். இந்த கெயின் இஸ் வெரி லார்ஜ் அப்படின்னா என்ன பண்ணிடணும் அப்படின்னா ஸ்டெபிலைஸ் ஆகணும், கூட்டிகிட்டே போகக்கூடாது. அப்ப என்ன செட் பண்ணிடுறாங்க, கெயின் வந்து இவ்வளவு வந்துருச்சுன்னா, ஒரு அளவுக்கு வந்து வெரி ஹை கெயின் கிடைச்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்னன்னா அவுட்புட்ல இருந்து என்ன இன்புட்டுக்கு வோல்ட் வரும், அவுட்புட்ல இருந்து இன்புட்டுக்கு வரும். வர்றப்ப இந்த பாயிண்ட்டுக்கு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கறப்ப VI is equal to 0 ஆயிரும். ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ல VI is equal to 0. அப்ப இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா விர்ச்சுவல் கிரவுண்ட். விர்ச்சுவல் அப்படின்னா என்ன, பொய்யான அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க கேட்கலாம், விர்ச்சுவல் கிரவுண்டுக்கும் ஆர்டினரி கிரவுண்டுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகலாம். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அதாவது விர்ச்சுவல் கிரவுண்டு என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படின்னா என்ன? விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா, ஜீரோ வோல்டேஜ் அண்ட் ஜீரோ கரண்ட் ரெண்டுமே இருக்காது. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த VI is equal to இந்த பாயிண்ட்ல VI is equal to 0. இது வழியா உள்ள போற கரண்ட் என்ன, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0. உள்ள போகாது, இதுக்குள்ள ரெண்டுமே இருக்காது. சரி, விர்ச்சுவல் ஆர்டினரி கிரவுண்ட் நம்ம பாக்குறோம்ல, ஆர்டினரி கிரவுண்ட் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஆர்டினரி கிரவுண்ட்ல என்ன இருக்குன்னா ஜீரோ வோல்டேஜ் பட் சம் கரண்ட் இருக்கும். சம் கரண்ட். இது ஜீரோ கிடையாது, நாட் ஜீரோ கிடையாது. வோல்டேஜ் மாத்திரம் என்ன இருக்குன்னா ஜீரோ இருக்கும், இதுல கரண்ட் இருக்கும். அப்படிங்கிற ஆர்டினரி கிரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். இது விர்ச்சுவல் கிரவுண்ட்ல என்ன, ரெண்டுமே ஜீரோ தான். இதுவும் ஜீரோ, இதுவும் ஜீரோ, ரெண்டுமே ஜீரோ. விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படிங்கிறது இதுக்கு நமக்கு புரியணும். என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, இப்ப கெயின் இஸ் லார்ஜ் என்னன்னா, கெயின் ஏ, அதை நம்ம ஏன்னு வச்சுக்கிறோம், ஏவின்னு சொல்லுவோம், ஏன்னு வச்சுக்குவோம், இஸ் வெரி லார்ஜ் அப்படின்னா என்ன இருக்குன்னா, திஸ் பாயிண்ட், இந்த பாயிண்ட் நம்ம எஸ்ன்னு வச்சுக்கோம். இந்த பாயிண்ட் என்ன எஸ்ன்னு வச்சுக்கோம், சம்மிங் பாயிண்ட் எஸ். அந்த பாயிண்ட் எஸ் அப்படிங்கிறது என்னன்னா விர்ச்சுவல் கிரவுண்ட்னு சொல்றோம். அப்ப என்ன நடக்கும் விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படின்னா, அந்த இடத்துல VI சொல்றோம்ல, டிஃபரன்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு 0. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இது வழியா போற கரண்ட் என்னன்னா I1 வச்சுக்கிறோம், I1 இன்புட் கரண்ட். இப்படி போற கரண்ட் இது வழியா போக என்ன ஆகும்னா ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் வழியா போயிடும், IF. இது ஃபீட்பேக் கரண்ட், இது வழியா போய் அவுட்புட்டுக்கு போயிடும். கரண்ட் போயிட்டு இருக்கும், இது வழியா போகும், பட் இது வழியா போகாது. கரண்ட் மாத்திரம் போகும், வோல்டேஜ் போகாது. அப்ப கரண்ட் போனா என்னன்னா அவுட்புட் அப்படியே மெயின்டைன் ஆயிட்டு இருக்கும், அவுட்புட்ல வோல்டேஜ் வேரி ஆகாது. அப்ப இந்த கண்டிஷன் ரீச் ஆகுது, கெயின் A is வெரி லார்ஜ் அப்படின்னா VI is equal to 0 அப்படின்னா என்ன சொல்றாங்க, கரண்ட், நல்லா கவனிங்க, கரண்ட் த்ரோ இன்புட் ரெசிஸ்டன்ஸ் என்ன R1 is equal to கரண்ட் த்ரோ ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ் RF. அதாவது இன்புட் ரெசிஸ்டன்ஸ் வழியா போற கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ்ல கரண்ட் ஈக்குவலா இருக்கும். அதாவது I1 இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்றாங்க, IF அப்படி சொல்றாங்க.
இது இன்புட் கரண்ட், இது ஃபீட்பேக் கரண்ட். இது ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இடத்துல ரெண்டா பிரியறப்ப இது வழியா போகாது. இது வழியா அப்படி போற கரண்ட் இது வழியா போயிடும். அப்ப உள்ள இந்த ஆஃப் ஆம்க்குள்ள என்ன இருக்குன்னா போகாது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் என்னது விர்ச்சுவல் கிரவுண்ட்னு சொல்றது. திஸ் ஆக்ட் as எப்ப விர்ச்சுவல் கிரவுண்ட் ஆக்ட் பண்ணும் அப்படின்னா, the gain A of the operational amplifier is very large அப்படின்னு ரீச் ஆகும். So that the voltage VI at the inverting input terminal is very small. Very small அப்படிங்க very small அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, this VI is very close to the ground potential. VI is equal to 0 அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பாயிண்ட் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த பாயிண்ட் எஸ் இஸ் கால்ட் என்ன விர்ச்சுவல் கிரவுண்ட் சொல்றோம். அந்த பாயிண்ட் எஸ்ங்கிறத நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இது என்னது அப்படின்னா விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படின்னு சொல்றோம் இந்த பாயிண்ட. அப்ப இது விர்ச்சுவல் கிரவுண்ட் அப்படின்னா இஸ் கனெக்டட் டு என்ன, நீங்க என்ன கனெக்டட் டு கிரவுண்ட்னு சொல்லிடக்கூடாது. விர்ச்சுவல் கிரவுண்ட் அவ்வளவுதான். இட் இஸ் ஹெல்ட் விர்ச்சுவலி அட் கிரவுண்ட் பொட்டன்சியல் அப்படின்னு அர்த்தம். விர்ச்சுவலி ஹெல்ட் கிரவுண்ட் பொட்டன்சியல் அப்படின்னு அர்த்தம். இது irrespective of the magnitude of the potential என்னன்னா VI and V0. VI V0 அதை பொறுத்தது இல்லை, irrespective-ஆ இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதான் கண்டிஷன். அப்ப விர்ச்சுவல் கிரவுண்ட்னு என்ன அப்படின்னா, when a gain A is very large அப்படின்னா differential input VI is equal to 0. VI is equal to 0 அப்படின்னா current through R1 is equal to current through RF அப்படின்னு வச்சுக்கணும். அப்ப இன்புட் கரண்ட் I1 is equal to ஃபீட்பேக் கரண்ட் IF அப்படின்னு வச்சுக்கணும். இதுதான் என்னது விர்ச்சுவல் கிரவுண்ட். இந்த கான்செப்ட்ல, இந்த விர்ச்சுவல் கிரவுண்ட் கான்செப்ட்ல நம்ம என்ன பார்ப்போம், இன்வெர்டிங் ஆபரேஷன் ஆம்பிளிஃபயர் சொல்லி பார்க்க போறோம். இது சிலபஸ்ல இல்லாட்டாலும் நீங்க அடுத்து நம்ம பார்க்குற இது தெரியாம அடுத்து நம்ம பார்க்க முடியாது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்வெர்டிங் ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர் பார்க்க போறோம். இன்வெர்டிங் ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர் நம்ம பார்க்க போறோம். இதுல கவனிங்க, இதுதான் இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த நான் இன்வெர்டிங் டெர்மினல கிரவுண்ட் பண்ணிடுறோம். இன்வெர்டிங் டெர்மினல்ல என்னது மைனஸ்ங்கிறது இன்வெர்டிங் டெர்மினல், அதுல நம்ம இன்புட் கொடுக்க போறோம். இது ஆஃப் ஆம் ஆக்ட் as a இன்வெர்டிங் ஆம்பிளிஃபயர் அப்படின்னா, இன்வெர்டிங் டெர்மினல்ல கொடுத்தாவே என்ன நடக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். இன்வெர்டிங் டெர்மினல்ல வந்து நம்ம இன்புட் கொடுத்தா, இந்த இடத்துல இன்புட் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, சிக்னல் இப்படி கொடுத்தோம்னா உங்களுக்கு தெரியும், நான் போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன். அவுட்புட் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி 180 டிகிரி ஷிஃப்ட் ஆகி கிடைக்கும். 180 டிகிரி ஷிஃப்ட். ஏன் அப்படின்னா இது என்னது அப்படின்னா இன்வெர்டிங் டெர்மினல் மைனஸ் இன்வெர்டிங்ல கொடுக்கறதுனால பேஸ் சேஞ்ச் ஆகி கிடைக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, இது இன்வெர்டிங் ஆம்பிளிஃபயர் நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனிங்க. இதுல இப்ப அதே கண்டிஷன் தான். லெட் விஎஸ் இது என்ன, நம்ம விஎஸ்ன்னு வச்சுக்கிறோம். இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சிக்னல், இந்த சிக்னல்ல நம்ம என்ன விஎஸ்ன்னு வச்சுட்டு இதை போட்டு என்ன கிரவுண்ட்ல கொடுத்துரும். அதே மாதிரி அவுட்புட் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட், இது அவுட்புட் நம்ம எடுக்கிறோம், அவுட்புட் எடுக்கிறோம். இது விஎஸ். இந்த பாயிண்ட் என்ன 0ன்னு சொல்லியாச்சு, 0 வோல்ட்னு சொல்லியாச்சு. அப்ப எப்ப 0 வோல்ட் ஆகும் அப்படின்னா, இப்ப விஎஸ் பி த சோர்ஸ் வோல்டேஜ், இது VI is the differential voltage. இங்க இருக்கிறது என்னது VI. VI அப்படிங்கிறது differential input voltage at S. இந்த பாயிண்ட நம்ம Sன்னு வச்சுக்கிறோம். Sங்கிற இடத்துல differential the voltage S. V0 be the output voltage. இதுல V0ங்கிற output voltage. நல்லா சொல்றேன் கவனிங்க. VS அப்படிங்கிறது source voltage. என்னது source voltage. source voltage. VI அப்படிங்கிறது என்ன differential voltage. V0ங்கிறது அவுட்புட் வோல்டேஜ். அவுட்புட் வோல்டேஜ் இது நமக்கு தெரியும் மூணுமே. இந்த VI அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்கும்னா S அப்படிங்கிற பாயிண்ட்ல இருக்கு. இந்த மாதிரி நம்ம இன்புட் கொடுத்துறோம். இன்புட் கொடுத்தா by the virtual ground property of operation amplifier. virtual ground property அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த gain A is very large அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா, by the virtual ground property of operation amplifier அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா, current through சொன்னதுதான் தெரியும். current through R1ங்கிற இன்புட் ரெசிஸ்டன்ஸ் RI கிடையாது, R1 வச்சுக்கிடுவோம். R1 is equal to என்ன அப்படின்னா current through
என்னது கரண்ட் த்ரோ RF. RF ஃபீட்பேக் ரெசிஸ்டன்ஸ். அப்ப எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த இடத்துல வர கரண்ட் நம்ம I1 ஸ்மால் I1 இது வந்து ஸ்மால் I1 வச்சுக்கிடுவோம். இது வந்து ஸ்மால் IF ஸ்மால்னே வச்சுக்கிடுவோம். இப்போ ஏன்னா ஏசி யூஸ் பண்றதுனால ஸ்மால் போடணும். ஏசி இல்லைன்னா நம்ம கேபிட்டல் லெட்டர்ல போடலாம். ஏசி சிக்னல் யூஸ் பண்றதுனால ஸ்மால் லெட்டர்ல போட்டுக்கிடுவோம். அப்ப இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா IF அப்படின்னு எழுதலாம். IFன்னு எழுதலாம். அப்போ இன்புட் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன? இன்புட் கரண்ட் என்ன சொல்லுவோம்? இன்புட் கரண்ட் இஸ் ஈக்குவல் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வோல்ட் பை கரண்ட். வோல்ட் பை கரண்ட்னா இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கு பார்க்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு இந்த பாயிண்ட்டுக்கு நான் வோல்ட் பார்க்கணும். அப்படி எப்படி எழுதலாம் அப்படின்னா Vs இன்புட் வோல்டேஜ் Vs டிவைடட் பை மைனஸ் Vi டிவைடட் பை R1 அப்படின்னு எழுதலாம். ஒரு R1ங்கிற இன்புட் ரெசிஸ்டன்ஸ். தட் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா Vi மைனஸ் V0 இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் பார்க்குறோம். அப்ப Vi மைனஸ் V0 டிவைடட் பை RF இதுதான் என்னது கரண்ட். இதுக்கு உள்ள கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வோல்ட் பை கரண்ட் சொல்றோம். பை த டெஃபினிஷன் உங்களுக்கு பை த டெஃபினிஷன் இன்டர்னல் கெயின் நம்ம ஓப்பன் லூப் கெயின்ல நம்ம பார்த்துருக்கோம். ஓப்பன் லூப் கெயின்ல இன்டர்னல் கெயின் ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏவி அப்படின்னு போடுவோம். நம்ம ஏன்னு சொல்றேன், கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏ இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு தெரியும் அவுட்புட் வோல்டேஜ் டிவைடட் பை இன்புட் வோல்டேஜ். கெயின் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா அவுட்புட் டிவைடட் பை இன்புட்னு அர்த்தம். கெயின் இஸ் ஈக்குவல் டு என்ன? அவுட்புட் டிவைடட் பை இன்புட். இதான் கெயின். அப்ப இதுல இருந்து இது இருக்கு. இதுல இருந்து VI இஸ் ஈக்குவல் டு என்ன எழுதலாம் அப்படின்னா மைனஸ் V0 டிவைடட் பை A அப்படின்னு எழுதலாம். VI இஸ் ஈக்குவல் டு இன்புட் வோல்டேஜ். இதை நம்ம வந்து இதுல சப்ஸ்டிட் பண்ணி செய்யலாம். இதுல சப்ஸ்டிட் பண்ணி நம்ம ஆன்சர் கொண்டு வரலாம். நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா புக்கில் அப்படி போட்டிருப்பாங்க. இப்ப நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா VI இஸ் ஈக்குவல் டு கிரவுண்ட் பொட்டன்சியல் அப்ராக்சிமேட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிரவுண்ட் 0 அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? நல்லா கவனிங்க. இதை கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட் பண்றோம். இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்றப்ப என்ன கிடைக்கும்? Vs டிவைடட் பை R1 அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு என்ன? இது 0 இது 0 ரெண்டுமே 0 போடும். இது 0 இது 0. அப்ப என்ன கிடைக்கும்? Vs டிவைடட் பை R1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் V0 டிவைடட் பை RF அப்படின்னு இருக்கும். இதுல நான் அவுட்புட் இதுல இருந்து என்ன வேணும்? நம்ம அவுட்புட் வேணும். அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லுங்க பார்ப்போம். அவுட்புட் இஸ் ஈக்குவல் இது இந்த சைடு கொண்டு வரணும். இந்த மைனஸ் அந்த சைடு கொண்டு மைனஸ் RF டிவைடட் பை R1 இன்டு Vs. அவுட்புட் இதுதான் என்னது அப்படின்னா அவுட்புட். இதுல கெயின்ங்கிறது என்ன? கெயின் A இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா மைனஸ் RF டிவைடட் பை Rன்னு அர்த்தம். சாரி R1. இதுதான் கெயின். என்ன சார் எப்படி கெயின் சொல்றீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்புட்ல Vs ஈக்குவல் டு 0.5 வோல்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. 0.5 வோல்ட் கொடுத்துருக்கோம். எவ்வளவு கெயின் ஆகுது அப்படி பாக்குறது அப்படின்னா கெயின் எவ்வளவு அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு என்ன மைனஸ் RF இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன கொடுக்கோம் அப்படின்னா 10 மெக் ஓம். இதுல R1 இஸ் ஈக்குவல் டு 1 மெகா ஓம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம என்ன கிடைக்கும்? இதுல 10 மெகா ஓம் டிவைடட் பை 1 மெகா ஓம். அப்ப இது யூனிட் தட் இஸ் ஈக்குவல் 10 கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு A இஸ் ஈக்குவல் டு என்ன 10ன்னு சொல்றோம். A இஸ் ஈக்குவல் டு 10ன்னு சொல்றோம். A இஸ் ஈக்குவல் 10. இதுல சப்ஸ்டிட் பண்ணா அப்ப இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும்? அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 10 இன்ட்டு என்னது இது எவ்வளவு 0.5ன்னு சொல்லியிருக்கோம். அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 வோல்ட் கிடைக்கும். அப்போ 0.5 வோல்ட் கொடுத்தா அவுட்புட்ல 5 வோல்ட் கிடைக்குது. அப்ப கெயின் தானே. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதுல Vs இஸ் ஈக்குவல் டு 0.5 வோல்ட் கொடுக்குறோம். அவுட்புட்ல எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னா V0 இஸ் ஈக்குவல் டு 5 வோல்ட் கிடைக்கும். 5 வோல்ட் இந்த மைனஸ்ங்கிறது என்னது அப்படின்னா 180 டிகிரி ஷிஃப்ட். இதுதான் என்னது ஆபரேஷன் ஆம்பிளிஃபயர் அப்படின்னு சொல்றோம். பட் உங்களுக்கு ரொம்ப அக்யூரேட்டா நமக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை தூக்கி இந்த வேல்யூவை தூக்கி இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த வேல்யூவை தூக்கி இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணா இதுதான் கிடைக்க போகுது. இதுதான் இதே வேல்யூ கிடைக்க போகுது. இதை பாருங்க. இதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி கரெக்டா அக்யூரேட்டா ஆன்சர் கொண்டு வரணும்னு நினைச்சோம்னா என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. இப்ப என்ன பண்றோம்? அப்படி எழுதின ஈக்குவேஷனை நான் திரும்பி எழுதுறேன். என்னது அப்படின்னா Vs மைனஸ் Vi டிவைடட் பை R1 is equal to V1 minus Vi minus V0 divided by RF. அப்ப நம்ம என்ன சொல்லிருக்கோம்?
I is equal to என்ன சொன்னோம் அப்படின்னா மைனஸ் வி நாட் டிவைட் பை ஏ அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதை தூக்கி இதுல சப்ஸ்டிட் பண்ணோம். இதில் தூக்கி இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம். இங்கேயும் சப்ஸ்டிட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னா விஎஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் வி நாட் டிவைட் பை ஏ divided by R1 is equal to minus V0 divided by A minus V0 divided by என்னது RF. இதுல பாருங்க அப்படியே நம்ம இது பண்ணோம்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுல என்ன கிடைக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அப்படின்னா இதுல VS divided by R1 அப்படி எழுதலாம். பிளஸ் இங்க என்ன இங்க மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிரும். பிளஸ் V0 divided by A into R1 is equal to minus V0 divided by A into RF minus V0 divided by RF அப்படின்னு கிடைக்கும். இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா இந்த V0 எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துட்டு VS தனியா கொண்டு போயிடும். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்லா கவனிங்க. V0 divided by அந்த கடைசியில் V0 divided by RF plus V0 divided by A into R1 plus V0 divided by A into RF is equal to minus VS divided by R1 அப்படின்னு வரும். R1 sorry divided by என்னது இது R1. அப்ப எப்படி எழுதுனா V0 divided by R1 இந்த இடத்துல இந்த டேர்ம் இங்க எழுதியிருக்கேன். இதை தூக்கி இந்த இடத்துல எழுதியிருக்கேன். V0 divided by RF எழுதியிருக்கேன். அடுத்த டேர்ம் வந்து என்னதுன்னா இங்க உள்ளது அப்படி எழுதியிருக்கேன். இங்க உள்ளதை நான் அப்படி எழுதியிருக்கேன். V0 divided by A into R1. அடுத்து என்னதுன்னா V0 divided by A into RF எழுதியிருக்கேன். இப்ப காமனா நாம என்ன பண்றோம் அப்படின்னா V0 நான் காமன் எழுதுறேன். கீழே RF காமன் எடுத்துறேன். RF அப்ப இந்த t equal to என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்க பார்ப்போம். 1 plus V0 divided by A plus RF divided by A into என்னது A into A into RF இதுல மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம காமன் எடுக்கிறோம். A into என்ன வரும் அப்படின்னா RFன்னு வரும். that is equal to என்ன அப்படின்னா minus VS divided by R1 minus VS divided by இதுல பாருங்க என்ன சொல்றாங்கன்னா this V0 divided by A is இது என்னது அப்படின்னா less than 1. ஏன்னா A னுடைய வெரி லார்ஜ் டிவைட் பண்றப்ப கம்மியாயிரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா RF divided by A into R1 சாரி இந்த இடத்துல R1 என்ன வரும் அப்படின்னா இதை உள்ள மல்டிப்ளை பண்றப்ப என்ன R1 இது என்னது R1 இது என்னது அப்படின்னா R1 இது என்னது R1 எல்லாம் கவனிங்க. இது என்ன வரும் அப்படின்னா R1 இப்ப உள்ள மல்டிப்ளை பண்ற இப்படி வருது. இப்ப RF divided by A into R1 that is equal less than 1. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்னை விட இது கம்மி. இந்த ஒன்னை கம்பேர் பண்றப்ப இந்த வேல்யூ வெரி வெரி ஸ்மால். அப்ப இதை விட்டுறலாம். இது என்ன பண்றோம் விட்டுறோம். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுல இருந்து V0 divided by RF is equal to minus VS divided by R1 வரும். இப்ப நமக்கு V0 தான் வேணும். அப்ப V0 is equal to எப்படி எழுதலாம் minus RF divided by R1 into VS. அதே ஈக்குவேஷன் வந்துருச்சா? இப்படி டெரைவ் பண்ணாலும் சரி நீங்க அந்த மாதிரி போடணும். அக்யூரேட்டா போடனா இந்த மாதிரி போடுறாங்க. இதுதான் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா இதைத்தான் என்ன சொல்றோம் இந்த வேல்யூ மைனஸ் திஸ் வேல்யூ இதைத்தான் என்னது அப்படின்னா A அப்படி சொல்றோம். அப்ப என்ன கிடைக்கும் அப்படின்னா அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் A இன்ட்டு VS. ஏங்கிறது என்னது அப்படின்னா கெயின். A is கெயின் ஆஃப் த ஆம்பிளிஃபயர். என்ன கெயின் அப்படின்னா வோல்டேஜ் கெயின் AV வோல்டேஜ் கெயின் ஆஃப் த ஆம்பிளிஃபயர் அப்படின்னு சொல்றோம். ஓகேயா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா இதுல? இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா ஆபரேஷன் ஆஃப் ஆர்ம் பார்த்தோம். அப்ப அதுல வந்து என்ன பார்த்திருக்கோம்னா இன்வெர்ட்டிங் ஆபரேஷனல் ஆம்பிளிஃபயர். இதுல என்ன பார்த்துட்டோம்னா கான்செப்ட் ஆஃப் விர்ச்சுவல் கிரவுண்ட் பார்த்தோம். விர்ச்சுவல் கிரவுண்ட் பார்த்தோம்.
பார்த்துட்டு கடைசியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா அவுட்புட் வோல்டேஜ் ஈக்குவல் டு மைனஸ் இன்ட்டு ஏவி இன்ட்டு விஎஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வேற ஏவி அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஆர்எஃப் டிவைடட் பை R1 அப்படின்னு அர்த்தம். ஆர்எஃப் டிவைடட் பை R1 ஏவிங்கிறது ஆர்எஃப் டிவைடட் பை R1. அதான் நான் சொன்னேன். இப்போ சிக்னல் வோல்டேஜ் அப்படி சொன்ன மாதிரி 0.5 வோல்ட் கொடுக்குறோம் அப்படின்னா விஎஸ் அப்படின்னா இப்போ ஆர்எஃப் இஸ் ஈக்குவல் டு 10 மெகா ஓம், R1 இஸ் ஈக்குவல் டு 1 மெகா ஓம் அப்படின்னா நான் அவுட்புட் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5 வோல்ட் கிடைக்கும். 5 வோல்ட் கொடுத்தேன். இன்புட்ல எவ்வளவு கொடுத்துருக்கோம்? இன்புட்ல 0.5 வோல்ட் கொடுத்தா அவுட்புட்ல என்ன கிடைக்கும்? 5 வோல்ட் கிடைக்கும். இதுதான் என்னது அப்படின்னா இது -5 வோல்ட் கிடைக்கும். ஓகே, இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃபார்மசி ஆர்டர் அண்ட் ஆஃபார்மசி ஆஃப் சப்ராக்டர். எப்படி வந்து சம்மிங் ஆம்பிளிஃபயர் டிஃபரன்ஷியல் ஆம்பிளிஃபயர்னு சொல்லுவாங்க. எப்படி வந்து டேட்டாவை வந்து என்னது இன்புட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது இப்போ நம்ம ஒரு ஆர்கெஸ்ட்ரா நடக்குது அப்படின்னா ஒரு 10 மைக் வச்சிருப்பாங்க. 10 மைக் வச்சிருப்பாங்க. என்னன்னா சிங்கர் ஒரு மைக் வச்சிருப்பாரு, அப்புறம் ட்ரம்ஸ் பண்றவங்க ஒரு மைக் வச்சிருப்பாங்க. அப்படி 10 மைக் இருக்கும். 10 மைக்ல இருந்து என்ன வோல்ட் வரும், அது 10 என்ன மிக்ஸ் பண்ணி என்ன அவுட்புட் போகும், மிக்சிங் அப்படிங்கிறத சம்மிங்னு அர்த்தம். அந்த சம்மிங்கிறத ஆர்டர்னு சொல்றது. ஆர்டர் அப்படின்னு சொல்லு. ஆர்டர் சப்ராக்டர்னா பிரிக்கிறது, தனித்தனியா பிரிக்கிறது, செப்பரேட் பண்றது, இதுல இருந்து இதை செப்பரேட் பண்றது அப்படிங்கறத நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். அடுத்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா வீடியோல ஆஃபார்மசி ஆர்டர் அண்ட் ஆஃபார்மசி சப்ராக்டர் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃபார்மசி இன்டகிரேட்டர், ஆஃபார்மசி டிஃபரன்ஷியேட்டர் அப்படின்னு பார்க்க போறோம். ஓகே பாய். இதுல டவுட் இருந்தா சொல்லுங்க. ஓகே பாய்.